நம்ம இப்போ பச்சரிசி மாவு கோலத்துக்கு வந்து பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம்னா நைஸாக அரைக்க வராது, அதனால தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா பச்சரிசியை கண்டு நல்லா இறுகிரும். இறுகின பிறகு நான் உங்களுக்கு எப்படி இதை நான் ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் இந்த மாவு இருக்கட்டும். மாவு இந்த மாதிரி இறுகிருச்சு. பச்சரிசிங்கிறதுனால இறுகிரும். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி லேசாக சின்ன சின்னமாக உருட்டி வச்சிடலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் பேப்பரில் இந்த மாவை எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதில் இருக்க ஈரத்தெல்லாம் மாவு இஞ்சிரும். பேப்பர் இஞ்சிரும். மாவில் இருக்க ஈரத்தெல்லாம் பேப்பர் இஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து தட்டி வைக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். இங்கே பாருங்கள், மாவில் இருக்க ஈரமெல்லாம் பேப்பர் உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பேப்பரில் வச்சுக்கிட்டு எப்படி ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து நம்ம காயத்தான் வைக்க போகிறோம். இதை காய வச்சு நீங்கள் வேணுங்கும் போது இதை கரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கலாம். நல்லா காய வச்சுருங்க. 1 வருஷத்துக்கு இது கெடாமல் இருக்கும். பச்சரிசி தவிர வேறு அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு தரையில் இறுக்கமாக பிடிச்சிக்காது. பச்சரிசி மாவு வந்து இறுக்கமாக தரையில் வந்து நீங்கள் கரைச்சி கோலம் போடும்போது இருக்க பிடிச்சிக்கும். அது பார்க்க படிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். காஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எப்போ வேணாலும் நீங்கள் கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பச்சரிசி மாவு நீங்கள் எப்போ வேணாலும் கோலம் போட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.